ஃபேஸ்புக்கில் ஒரு நபர் பதிவு போட்டிருக்காருங்க. என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற அந்த எல்லைக்கல் இருக்குல்ல, தர்கா பக்கத்தில் அந்த எல்லைக்கல், அது அளக்க வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாம்ப்டன்றவர் தான். அவருடைய சிலை தஞ்சாவூர் கோபுரத்தில் இருக்குது. அது எப்படி அப்போ கட்டின சிலைக்கு 1800க்கு பின்னாடி பிறந்தவரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் இந்தியாவை நில அளவை பண்ணுறதுக்காண்டி வந்தார். அப்போ தஞ்சாவூர் கோபுரத்தை அவர் ஆய்வு பண்ணார். அப்படியே அவர் அவருடைய உருவத்தை அதில் பதிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். கீழே இருக்கிறவன் இது வரைக்கும் அறியாத தகவல் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறான். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தன் சொல்கிறான் உண்மை மாதிரி, அதையும் ஒருத்தன் நம்புகிறான். அதில் அவன் ஹேஷ்டாக்லாம் போட்டு வச்சிருக்கான், எல்லா பக்கம் பரவணும் அப்படிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏஐ நம்ம இதுக்குள்ளே தான் தகவலை தேடும், சோசியல் மீடியாக்குள்ளே தான் தகவலை தேடி நம்மக்கிட்ட கொடுக்கும் எது பெரும்பான்மையாக ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி ரீதியான வரலாற்று திரிப்புகள், மத ரீதியான வரலாற்று திரிப்புகள், தலைவர்கள் ரீதியான வரலாற்று திரிப்புகள் இவங்களாம் புதுசாக உருவாக்கி நிறைய பரப்புகிறாங்க. நாளைக்கு ஏஐ தேடும்போது நம்மளை விட்டுருங்க, நமக்கு அடுத்தடுத்து தலைமுறை வருது பார்த்தீங்களா, அவங்க தேடும்போது அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க பொய்யாக உருவாக்கப்பட்ட தகவல்கள் போய் சேரப்போது. அது நல்லது இல்லைங்க, அது நல்லதில்லை. நான் இதுக்காக தேடிட்டு இருந்தேன். கழுகு பார்வையில் அந்த கோபுரத்தெல்லாம் எடுத்துருப்பாங்களே, ஏதாவது கிடைக்கிட்டு நிறைய வீடியோ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். சில வீடியோ அச்சலாத்தியாக இருக்குது, பின்னாடி ஏதோ மந்திரம் ஓதுற சவுண்டு வருது, ஏதோ இவங்களே செயற்கையா. நம்ம பிளைனாக இருக்கிற வீடியோ பார்க்க மாட்டோம், சும்மா ரசிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. பின்னாடி யாருன்னா பேசிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது சத்தம் வரணும், அதை தான் அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது. ஒரு விஷயத்தை நம்ம தேடி கவனிக்கும் போது அந்த மாதிரி தேவையில்லாத சத்தங்கள் அச்சலாத்தி வந்துச்சு. அந்த கோபுரத்தை ஒரு பக்கத்தில் தான் நிறையா எடுத்திருக்காங்க, இல்லாட்டி எப்படி கிராஸாக கோபுரத்து கார்னரில் நின்று 2 பக்கம் கோபுரம் மாதிரி தெரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதை அழகாக நெருக்கமாக 4 பக்கமும் டீட்டெயிலாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துக்கும். அப்படி ஒன்று எடுத்து போடணும்னு நான் விரும்புகிறேன். யாராவது அந்த மாதிரி கேமரா வசதி இருக்கிறவங்க ஒரு அனுமதியை வாங்கிட்டு தஞ்சாவூரோட அந்த நிழல் விழுகாத அந்த கோபுரம் இருக்குல்ல, அது 4 பகுதியவும் நல்லா டீட்டெயிலாக எடுத்து இப்போ கழுகு பார்வையில் பொறுமையாக எடுத்து ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டுமே போதும். அந்த 4 பக்கத்தை மட்டும் நாளைக்கு இந்த மாதிரி வதந்தி பரப்புறவங்க வேலை நடக்காமல் போயிடும். ஒரு பக்கம் வதந்தி பரப்புறதை பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச வேணாம், திட்ட வேணாம். அதுக்கு அது தப்புதான்றதுக்கு சரியான ஆதாரத்தோட ஒரு பதிவை போட்டு வச்சிங்கன்னா அதுவும் இவங்ககிட்ட போய் சேரும். நாளை பின்னையும் மக்கள் தேடி படிக்கும்போது தவறான தகவல் பார்க்கும்போது அதுக்கு எதிரான சரியான தகவல்களும் மக்கள்கிட்ட போய் சேரும். நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அபத்தமான வேலை பாருங்கள். அவங்க அழக வரும்போது 4 கருவி தான் இருந்துச்சு. ஒரு கருவி பற்றியே பேசிட்டு இருக்காங்களே, அப்போ ஒரு கருவியை இந்தியாவை கொண்டு வந்தாங்களாம். லண்டனில் 4 கருவி தான் இருந்துச்சு, ஒன்று இந்தியா கொண்டு வந்து அவர் தான் நமக்கு இந்திய தீபகற்பத்தோட வரைபடத்தை அவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்போ வடக்க ஒரு தூண் இடைஞ்சலா இருந்துச்சு. அந்த கருவியை பொறுத்துறதுக்கு ஒரு தூண் இடைஞ்சலா இருக்கு, தூணை தட்டிவிட்டாங்களாம். பெரிய அளவில் கலவராகி போச்சான். என்னன்னு பார்த்தா அது அவுரங்கசீப் ஏதோ போரில் ஜெயிச்சதுக்காண்டி கட்டின வெற்றி ஸ்தூபியான். அதை திருப்பி கட்டி கொடுத்த பின்னாடி தான் அவங்களால வேலையை செய்ய முடியும். ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களால வேலை செய்ய முடிஞ்சு. இப்படிலாம் கதை இருக்குது. இவன் ஹேஷ்டேக் போட்டிருக்க ஏரியாலாம் பாருங்கள், என்னென்ன விஷயத்த ஹேஷ்டேக் போட்டு வச்சுருக்கான்ட்டு. கவனமாக இருங்க மக்களே. ஒரு விஷயம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு திட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு சரியான உண்மையை கண்டுபிடிச்சி நீங்களும் பதிவிடுங்க, அவ்வளோதான்.